ஸ்ட்ராபெர்ரியில் அதிகமான விட்டமின் சி உள்ளது. இது உடல் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுகிறது. இது உடலில் திடமான நோய் எதிர்ப்பு அமைப்பை உருவாக்க உதவுகிறது. தோல் அழகாக்கும். விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்டுகள் தோல் அழகை மேம்படுத்த உதவுகின்றன. இது குருட்டுக்குளிர், பிளவுகள் மற்றும் கருப்புகளை குறைக்க உதவுகிறது. இதய ஆரோக்கியம். ஸ்ட்ராபெர்ரி எல்டர்டிக்ஸ் மற்றும் புளோரோனைட்ஸ் என்ற ஆன்டிஆக்சிடென்ட்டுகளை கொண்டுள்ளது. இது இதய நலனைக் காக்க உதவுகிறது. இதய நோய் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. சத்துக்களால் நிறைந்தது. ஸ்ட்ராபெர்ரி நார்ச்சத்து போர்டியூஷன் மற்றும் கால்சியம் போன்ற முக்கிய மினரல்களை கொண்டுள்ளது. இது மஞ்சள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. சர்க்கரையை கட்டுப்படுத்தும். ஸ்ட்ராபெர்ரி குறைந்த கலோரி மற்றும் சுவைகள் கொண்டதால் இது சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இது சர்க்கரை நோயாளிகளுக்கான நல்ல மறு உணவாக இருக்கலாம். பசுமையான உப்பை அடிக்கடி ஆராய்ச்சி செய்யும். ஸ்ட்ராபெர்ரி உணவிலுள்ள ஆன்டிஆக்சிடென்ட்கள். உங்கள் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஸ்ட்ராபெர்ரி உடலில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி உடல் அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன. ஸ்ட்ராபெர்ரி சாப்பிடும் வழிகள் சரிதானமாக. ஸ்ட்ராபெர்ரிகளை நன்றாக சுத்தம் செய்து நேரடியாக சாப்பிடலாம். சாலட். பாப்பர்ஸ் தேங்காய் மற்றும் மற்ற பழங்களுடன் சேர்த்து சாலடாகச் செய்யலாம். ஸ்மூதி. ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெர்ரிகளை மற்ற பழங்கள் மற்றும் மில்க் அல்லது யோகர்ட் உடன் சேர்த்து ஸ்மூதி செய்து குடிக்கலாம். டின் ஸ்ட்ராபெர்ரியில் 100 கிராம் அளவுக்கு 59.3 மில்லிகிராம் விட்டமின் சி உள்ளது. நார்ச்சத்து. 100 கிராம் ஸ்ட்ராபெர்ரியில் 2 கிராம் நார்ச்சத்து உள்ளது. இது சீரான செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது. மினரல்கள். கால்சியம், இரும்பு, பாட்டாசியம் மற்றும் மங்கீசியம் ஆகியவை ஸ்ட்ராபெர்ரியில் உள்ள முக்கிய மினரல்கள். ஆன்டிஆக்சிடென்ட்கள். அதிகமான ஆன்டிஆக்சிடென்ட்கள், குறிப்பாக குவெர்சிடின் மற்றும் கம்போஸ்ட்ரோல், இயற்கை முறையில் உடலின் சேதத்தை குறைக்க உதவுகின்றன. உடல் நலனுக்கான பயன்படுத்தும் முறை தினசரி உணவில் சேர்க்கவும். சாப்பாடு, ஸ்மூதி மற்றும் சாலட் போன்ற உணவுகளில் ஸ்ட்ராபெர்ரிகளை தினசரி சேர்க்கலாம். குடிநீர். ஸ்ட்ராபெர்ரி ஐஸ் டீ மற்றும் ஜூஸ் செய்யலாம். இது பரந்த அளவில் உண்டாகும். மனித உடலுக்கு ஸ்ட்ராபெர்ரியை தோல் மசாஜ் மற்றும் பேல் தயாரிப்புகளில் பயன்படுத்தலாம். இது தோல் மசாஜிற்கு நல்லது. வணிக நோக்கங்களில் ஸ்ட்ராபெர்ரியை பாக்டீரியலின் உபயோகங்களில், எண்ணெய்களில் மற்றும் மூளையில் பயன்படுத்தலாம். ஆராய்ச்சிகள் மற்றும் புதுப்பிப்புகள். மருத்துவ ஆராய்ச்சிகள். ஸ்ட்ராபெர்ரியின் எல்டர்டிக்ஸ் மற்றும் ஸ்ட்ராபெர்ரி விதைகளை தரமாக கொண்டு விதைகளை பராமரிக்க முடியும். இதில் வாழை மற்றும் மாடி மேலான வழிகாட்டல்களை தொடர்ந்து பராமரிக்கலாம். ஆரோக்கிய உறுப்பு. ஸ்ட்ராபெர்ரி விதைகள் கீலிங் மற்றும் நறுமணத்தை வழங்கும். இது அத்தியாவசிய மண்வடிகளை குறைக்க உதவுகிறது. ஆராய்ச்சி மற்றும் புதுப்பிப்புகள். அருகிய ஆராய்ச்சி. ஸ்ட்ராபெர்ரியின் ஆய்வுகள் குறிப்பிட்டுள்ளன. இது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த மற்றும் மனித நலனுக்கு உதவுகிறது. மருந்து உபயோகங்கள். சில மருத்துவ முறைகளில் ஸ்ட்ராபெர்ரி மற்றும் அதிலுள்ள வாய்த்த மருந்துகளை ஆராய்ச்சியில் பயன்படுத்துகின்றனர். சமையல் சந்தா. ஸ்ட்ராபெர்ரியின் புதிய சமையல் முறைகளை, புதிய சத்துகள் மற்றும் உபயோகங்களை ஆராய்ந்து பார்க்கலாம்.